துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் முழுவதுமாக நான் வாழ்த்து சொல்லி வருகிறேன். வாழ்த்துக்கள் என்பது அவர்களுடைய உரிமை. நாங்கள் இந்து பண்டிகைக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் முழுவதுமாக நான் வாழ்த்து சொல்லி வருகிறேன். வாழ்த்துக்கள் என்பது அவர்களுடைய உரிமை. நாங்கள் மதத்தால் இனத்தால் யாரையாவது எதிர்க்கிறோமா சொல்லுங்கள். எங்களுடைய கொள்கையே மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கையே எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை தான். ஆகவே வாழ்த்து என்பது ஒரு பிரச்சனையே அல்ல. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அறநிலையத்துறையில ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலங்கள் எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கும்? அதோட வேல்யூ 7680 கோடி ரூபாய் அளவிற்கு சுமார் 6800 ஏக்கர், சுமார் 89 திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புரட்சி வரலாறு என்னவென்றால், ரேவர் கருவியின் வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை இளங்கலை அளவிடுகின்ற பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மயிலை திருக்கோயிலிலே 9/10/2021 ஆரம்பிக்கப்பட்டது. 2 லட்சமாவது திருக்கோயில் அந்த அளவிடுகின்ற பணி அண்மையிலே காஞ்சிபுரத்திலே நிறைவேறியது. அந்த பணியுடைய விளக்கம் என்னவென்றால், திருக்கோயிலுடைய இடங்களை அந்த ரேவர் கருவியின் வாயிலாக அளவிடுவது, அதுவே தானாக அந்த இடத்திற்குண்டான வரைபடத்தை தயாரித்து விடும். அதன் பிறகு அங்கே HRNC என்ற கல் பதிக்கப்படும். அந்த இடம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்று பதாகையில் வைக்கப்படும். அந்த வகையில் இதுவரையில் 2,01,000 ஏக்கர் இந்து சமய அறநிலையத்துறை இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த HRNC கல் என்பது பதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணி மேலும் தொடருகின்றது. அப்படி HRNC என்ற கல் பதிக்கப்பட்ட அந்த கல்லுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 1,91,000 கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் அப்படி காணப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட அந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 140 திருக்கோயில்கள் இதுவரையில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நில அளவை பணி தொடரும். இதற்காகத்தான் ஒவ்வொரு வருவாய்த்துறைக்கும் ஒரு வட்டாட்சியர் என்று 38 வட்டாட்சியர்களை வருவாய்த்துறையிலிருந்து மாற்றுப்பணிக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைத்திருக்கின்றது. அதில் 2 சர்வேயர்கள், 2 உதவியாளர்கள் என்று அவர்களையும் சேர்த்து ஆண்டிற்கு 10,50,00,000 ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை இந்த நில மீட்பெடுப்பிற்கும் நிலம் கண்டறிகின்ற பணிக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணம் மாதம் ஆண்டுதோறும் செலவிடப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.